சாப்பாடு கடை பாருங்கள். இதான் சாப்பாடு கடை பாருங்கள். சாப்பாடு கடை வாங்க சாப்பிட்டுக்கிட்டே மாலையை பார்க்கலாம். இந்த மாலையை பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாலையோட அழகை பாருங்கள். இது வந்து டார்க்கு செவந்தி மெரூன் கலரு பாருங்கள். செவந்தி கொஞ்சம் இருக்குது, செவந்தின்னு சொல்லலாம் பாருங்கள். கீழே கொஞ்சம் கூட ஊந்துருக்கு. தப்பான ஒரு ஆள்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வீடியோ எடுக்கணும் டக்குன்னு எடுத்தேன் பாருங்கள். மாலையோட அழகெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒர்க்கேட்டை பாருங்கள். எப்படி நெளிச்சியில் வந்துருக்கோம். சாமந்தி பூ நீல கலரு பாருங்கள். இந்த ஒர்க்கேட்டை எப்படி அழகாக கட்டியிருக்கேன் பாருங்கள். வளைச்சி கட்டிட்டேன். அழகாக பாருங்கள். கட்டுறது பெருசாக வளைக்கணும். பூ வளைச்சா தான் அது பூ கலக்கு. இந்த மாலையோட அழகாக பாருங்கள். மாலையோட அழகாக பாருங்கள். கீழே கொஞ்சம் இது வந்து இது ஒர்க்கேட்டு ஃபுல் ஒர்க்கேட்டில் கட்டியிருக்கேன் பாருங்கள். கீழே கொஞ்சம் ரோஸ் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் கட்டியிருக்கேங்க. அந்த ரோஸ் மாலையும் பாருங்கள். அந்த பாருங்கள். இந்த பாருங்கள் குஞ்சத்தை பாருங்கள். அழகாக இருக்கு பாருங்கள். குஞ்சத்தை பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு ரோஸ் மாடல் பாருங்கள். கொஞ்சம் இதாக இருக்கும். தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒரு ஆள் நடக்க கூட்ட முடியல. தப்பாக நினச்சிக்கிறாங்க. பாருங்கள் மாலையை பாருங்கள். குப்பையை பார்க்காதீங்க. மாலை அழகாக பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி நெளிச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் ரோஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் ரோஸ் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த பூ எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ரோஸு எந்த பூனாலும் கட்டலாம். நம்மளோட கையில் தான் இருக்குது எல்லாமே. அது மஞ்சள் கலர் ரோஸு. இன்னும் டார்க் சிவப்பு இருக்குது. அந்த ரோஸுன்னு பார்த்தோன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி மாலை கொஞ்சம் சிம்பிளாக தான் கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாலையை பாருங்கள். சிம்பிளாக தான் கட்டியிருக்கேன். கிராண்டாலாம் எதுவும் கட்டலை. ஒரே ஒரு மாலை சின்னதாக கிராண்டாக கட்டியிருக்கேன். அந்த மாலையோட அழகை பாருங்கள். அடுத்த லேட்டஸ்ட் டிசைனில் இந்த இலை வருது பாருங்கள். இலை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இலை தான் அடுத்து முல்லைப்பூ வருது. முல்லைப்பூக்காண்டி வெயிட்டிங்கு. முல்லைப்பூ வந்தோன்னா முல்லைப்பூவில் கட்டுவேன் இந்த மாலையில். கல்யாண மாட்டு டிசைன் எல்லாமே பாருங்கள். இந்த மாலையை பாருங்கள். இதெல்லாம் பேசாப்பையும் கட்டுறது தான். இந்த பாருங்கள் எடுத்து பாருங்கள். இந்த பாருங்கள் இந்த மாலையோட அழகை பாருங்கள். அந்த பழைய இலை வாங்கி 1 மாதம் ஆச்சு. ஐஸ் பட்டில் வச்சு சின்ன தான் எடுத்து கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாலையோட அழகை பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒர்க்கெட்டு ரோஸு இலை ஒர்க்கெட்டு எதில் எடுத்து அழகாக கட்டியிருக்கேன். எதிலே மாலை கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாண மாலைலாம் கட்டலாம். இந்த இலையெல்லாம் இந்த பார்த்தீங்களா கொடுத்துருக்கேன் பாருங்களா. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இலை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது முல்லைப்பூவில் கொடுக்கணும். முல்லைப்பூவில் கொடுத்தா தான் அந்த மாலை இந்த இலைக்கு அழகு. அதுக்கு தாண்டி முல்லைப்பூக்காண்டி வெயிட்டிங்கு வந்தோடனே முல்லைப்பூவில் எடுத்து சிம்பிளாக தான் கட்டியிருக்கேன். இது பேனான்னு சொல்கிறது. பேனா மாலைன்னு சொல்கிறது பாருங்கள். இது பேனா மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பேனா மாதிரியே இருக்கும் பார்க்க. பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு மாலையெல்லாம் பார்க்கலாம். பார்க்க கொஞ்சம் பூவெல்லாம் குப்பையாக தான் இருக்கும். ஒரு ஆள்னால கொஞ்சம் கஷ்டம். குப்பையை பார்க்காதீங்க. மாலையோட அழகெல்லாம் பாருங்கள். ரசிங்க, பார்த்து ரசிங்க. ஓகே பாய். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.